ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான சூப்பரான ஒரு நான்வெஜ் ரெசிபி. சிக்கன் ப்ரான் புலாவ் எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம், பிரியாணி இலை எல்லாத்தையும் நல்லா பொரிச்சு எடுத்துக்குங்க. மராத்தி மொக்கு, அது கல்பாசி அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம நீல வாக்கில் நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நீல வாக்கில் நறுக்கி வச்சிருக்க தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கும் போதே இதுக்கு தேவையான மசாலாவையும் சேர்த்துடலாம். இது நல்லா வதங்கிறதுக்காக உப்பு போட்டுக்குங்க. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள், மிளகுத்தூள், இது எல்லாத்தையும் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனை போட்டுடலாம். ஏன்னா நான் சிக்கனை எலும்பு இல்லாமல் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் வதங்கும் போதே சிக்கனையும் போட்டுட்டோன்னா நல்லா மசாலா ஏறிடும். பிரானை நம்ம எப்போ சேர்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் டின்னரோ இல்லை மத்தியானம் இந்த ரெசிபி பண்ணுறீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே சிக்கன் வந்து அரை வேக்காடு வெந்தோடனே நீங்கள் பிராணியும் போட்டுடலாம். ஆனால் இது நான் மார்னிங் வந்து என் குழந்தைக்கும் பையனுக்கும் சரி ஹஸ்பண்ட்க்கும் சரி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணும்போதே லஞ்சையும் நான் மார்னிங் பண்ணிடுவேன். ஏன்னா ஆஃபீஸ்க்கு கொடுக்கணும், ஸ்கூலுக்கு கொடுத்துடணுன்றதுனால. ஸோ நாளே நான் பிரானை வாங்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். பாருங்க, நல்லா சிக்கன் வெந்துடுச்சு. பிரானும் ஏற்கனவே வெந்ததுனால நான் டைரெக்டாக ஆட் பண்ணுறேன். நீங்கள் பிரானையும் சிக்கனையும் நான் சொன்ன மாதிரி அந்த நேரத்தில் யூஸ் பண்ணிக்கோங்க, நீங்கள் பொறுமையாக சமைக்கிறவங்களா இருந்தால். நம்ம வேக வச்சு வச்சுருக்க பிரானை இதில் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள், லைட்டாக மிளகாத்தூள் போட்டேன், உப்பு போட்டேன். ஏன்னா காரம் ஏறணுன்றதுக்காக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு நாளே வேக வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போதே ரைஸை சேர்த்துடலாம். அப்போ தான் நல்ல மசாலா கிண்ட முடியும். நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா சாதம் கிண்டும் போது நமக்கு ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ப்ரான் சிக்கன் புலாவ். உங்ககிட்ட கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். இங்கே சரியான மழை, என்னால் எதுவுமே போய் கடையில் வாங்க முடியல, இருக்கிறத வச்சே பண்ணியாச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் லாஸ்ட்டாக லெமன் புழிஞ்சு விட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மாதிரி பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.